உங்க குழந்தைங்களுக்கு பேசிக் டீச் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உருண்டு பரண்டு என்னென்னமோ பண்ணிட்டீங்க, அப்பயும் அவங்க கத்துக்க மாட்டேங்கிறாங்களா? அப்ப நான் சொல்ற டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க ஈஸியா கத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பிளே பேஸ்ட் லேர்னிங். ஒரு பசில்ல விளையாடுறாங்க அப்படின்னா அந்த பசில் விளையாடுறப்ப இது ரெட் கலர், இது எல்லோ கலர் அப்படின்னு நம்ம விளையாட்டு மூலமா டீச் பண்ணணும். செகண்ட், ரிப்பீட் அண்ட் ரொட்டீன். இன்னைக்கு ஒரு ரெட் கலர் சொல்லி கொடுக்குறீங்கன்னா 1 வீக் கழிச்சு நீங்க ரெட் கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ரிப்பீட்டடா ஒரு கலர் இன்னைக்கு ரெட்னா நாளைக்கும் ரெட் கலர். சோ 1 வீக் ஆர் 1 மந்த் அவங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த ரெட் கலரை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது தான் ரிப்பீட் அண்ட் ரொட்டீன். தேர்ட், விஷுவல் எய்ட்ஸ். இப்போ ஒரு குழந்தைக்கு டாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அந்த பிக்சர்ல வந்து டாக் மட்டும் தான் இருக்கும். பெரிய சைஸ் பிக்சர்ல அந்த பிக்சர் வந்து ரொம்ப கிளியரா பிரைட்டா இருக்கணும். குழந்தை பார்த்ததுமே கிளியரா அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி காட்டணும். ஃபோர்த் ஒன், ஸ்டோரி டெல்லிங் ஆர் ரைம்ஸ். ஒரு ரைம்ஸோ ஸ்டோரி டெல்லிங்கோ நீங்க சொல்லி கொடுக்கறப்ப நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்றோம் அப்படின்னா சிங்கமும் யானையும் சண்டை போடுது அப்படின்னா சிங்கம் பிக்சரை தனியா காட்டணும், யானை பிக்சரை தனியா காட்டணும். சோ அது ரெண்டும் சண்டை போடுது அப்படின்றத நம்ம பிக்சர் மூலமா காட்டணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி பாயிண்ட் பாயிண்டா நம்ம சொல்லி கொடுக்கணும். ஃபிஃப்த் வந்து ஹேண்ட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். இப்ப ஏ சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னா அரிசியில ஏ சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் மண்ணுல ஏ போட சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து சாக் பீஸை புடிச்சு ஏ போட சொல்லி கொடுக்கணும். நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணாதான் கிட் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. சிக்ஸ்த், லேர்னிங் த்ரூ மூவ்மெண்ட். இப்போ ஒரு கிட்டுக்கு ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். ரைட் சைட் போங்க, லெஃப்ட் சைட் போங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிட்டுக்கு வந்து சரியா தெரியாது. ரைம்ஸ் மூலமா, ஒரு சாங்ஸ் மூலமா, இப்ப வந்து ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ் அந்த ரைம்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நம்ம சொல்றப்ப ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ் அப்படி டச் பண்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிளேவே மெத்தடாவும் இருக்கும், சாங்ஸ் பாடின மாதிரி இருக்கும். செவன்த் ஒன், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம சொல்லி கொடுத்து அந்த குழந்தை ஈஸியா கத்துக்குச்சு. இப்ப நீங்க ரெட் கலர் சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் வீக் நீங்க இது என்ன கலர்னு கேக்குறப்ப அந்த குழந்தை ரெட் அப்படின்னு சொல்லுதுன்னா வெரி குட், வெல் டன், சூப்பரா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாம இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். எய்த், சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒரு குழந்தை கிட்ட பால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை எடுத்துட்டு வராது. ரெட் கலர் பால் எடுத்துட்டு வா, சீக்கிரம் ஓடி போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி சிரிச்சு நம்ம சொல்றப்ப அந்த குழந்தை இன்ட்ரெஸ்டோட பண்ணுவாங்க. நைன்த் ஒன், என்கரேஜ் கியூரியாசிட்டி. நிறைய கலர்ஸ் ஆஃப் பாலை வந்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு அதுல இருந்து ரெட் கலர் பாலை எடுத்துட்டு வானா குழந்தைங்களுக்கு தண்ணியில விளையாடவும் பிடிக்கும், இன்ட்ரெஸ்டோட ரெட் கலர் பாலை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. லாஸ்ட், மல்டி சென்சரி லேர்னிங். இப்போ ஒரு குழந்தைக்கு ஆப்பிள் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா ஆப்பிள் என்ன கலர், ஆப்பிள் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஆப்பிள் நம்ம கையில கொடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டச் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் கொடுக்குறோம். அது வந்து மல்டி சென்சரி. சோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க ஈஸியா கத்துக்குவாங்க. உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.